நிகிதா, தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக செங்குத்தாக உடைந்து இரண்டாக பிளந்து போகிறது, அந்த விரிசல் ஏற்பட்டு இரண்டாக பிளக்க போகிறது என்ற வகையிலே அதிமுக அஇஅதிமுக என்ற கட்சியை உடைகிறது என்ற வகையில் தான் தகவல்கள் பரவின. அதற்கேற்ப தாவேக ஆட்சியின் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்திலே எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலே 25 அதிமுக எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். இதனால் செங்குத்தாக உடைகிறது அதிமுக என்ற வகையிலே கூறி வந்தார்கள். விரிசல் என்ற தான் கூறப்பட்டது. அமைச்சர் பதவியை கொடுக்க போகிறார்கள் இந்த 25 பேருக்கும் என்ற வகையில் எல்லாம் பேசப்பட்டது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவரெல்லாம் தாவேக அரசிலே அமைச்சர் பதவியை பெறப்போகிறார் என்று கூறப்பட்ட நிலையில் திடீரென அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை, சட்ட ரீதியாக சிக்கல்கள் வரும், இந்த எம்எல்ஏக்கள் பதவி பறிபோய்விடும் என்பதால் கட்சி தாவல் தடை சட்டம் வரும் என்ற ரீதியிலே மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டதால் அந்த அமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெளிவாக கூறியிருக்கிறார். இதையடுத்து தற்போது அதிமுகவில் உள்ள நலன் விரும்பிகள் இந்த இரு பிரிவுகளும் உடைந்து போவதால் கட்சிக்குத்தான் பெரும் பாதிப்பை தவிர யாருக்கும் நன்மை இல்லை. எனவே சமரசம் வேண்டும், சமரசம் ஏற்பட வேண்டும், கட்சி ஒன்றிடைய வேண்டும், ஒன்றுபட்டால் தான் முண்டு வாழ்வு என்ற வகையிலே நலம் விரும்பிகள் பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதை இபிஎஸ் முதலிலே விரும்பவில்லை. எனவே அவர் அதிரடியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பலரும் கிட்டத்தட்ட 36 அவர்களுக்கு ஆதரவாக இருந்த 36 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து புதிய மாவட்ட செயலரும் நியமித்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் நடத்தி 82 மாவட்ட செயலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஓரிருவர் மட்டும்தான் வரவில்லை, மற்ற அனைவரும் வந்து ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தையே இபிஎஸ் நடத்திவிட்டார். இந்த சூழல் தான் தற்போது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் முதலிலே காட்டமாக பேசி வந்தார்கள் இபிஎஸ்க்கு எதிராக. திமுகவுடன் சேர்ந்து துரோகம் செய்ய நினைத்தார் இபிஎஸ் என்ற வகையெல்லாம் பேசி வந்தார்கள். பிறகு தற்போது அவருடைய டோன் என்பது சற்று அடக்கி வாசிக்க ஆரம்பித்து தற்போது சமரசத்திற்கு அவர்களும் தற்போது வந்துவிட்டார்கள். ஏன்னா வேறு வழி இல்லை என்றால் இருக்கின்ற எம்எல்ஏ பதவிகளும் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய நெருங்கிய சட்ட நிபுணர்கள் போன்றவரெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்.